Hi friends, welcome back to my channel. So recently ராஜாலி பேர்ட்ஸ் பார்க் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்கோட லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். தஞ்சாவூர் பிக் டெம்பிள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் இந்த பார்க் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த பார்க் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோக்குள்ளேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் ஆஃப் த பார்க் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அது எல்லாமே கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். பிகாஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பேர்ட்ஸ் பார்க் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாப்குள்ளே போங்க. பிகாஸ் பேர்ட்ஸ் பார்க்லேயே நிறைய திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அதுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும் போதே பார்க் பற்றின சில டீட்டெயில்ஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நோட்டீஸ் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நோட்டீஸ் போர்டோட ரைட் சைடு என்ட்ரி ஃபீ பே பண்ணணும். ஸோ அங்கே பில் கவுண்டர் இருக்கும். நம்ம 150 ஃபார் பர்சன் பே பண்ணால் போதும். என்ட்ரி ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு லீஃப் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆஸ்ட்ரிச்சுக்கு நம்ம இதான் ஃபீட் பண்ணணும். பெஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ்க்கே நம்ம நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். 150 பே பண்ணிங்கன்னா ஒரு டிக்கெட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்டை வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. பிகாஸ் எல்லா பிளேஸ்லேயுமே அந்த டிக்கெட் கேட்பாங்க. ஆஸ்ட்ரிச்சுக்கு லீஃப் ஃபீட் பண்ணும்போது டக்குன்னு சாப்பிட்டாங்க. ஸோ சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸ் போயிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாருமே பிஜிஎன் வெரைட்டியாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் ஆன பேர்ட்ஸ். ஆக்சுவலாக பிகினிங்லேயே நோட்டீஸ் போர்டில் பார்த்தேன் thousands ஆஃப் பேர்ட்ஸ் வந்து 25 கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஜுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பிஜிஎன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ இவங்களோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பிஜிஎன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு பேர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த சைடு வருவீங்க, இல்லைன்னா வரவே மாட்டீங்க. பிகாஸ் இந்த பேர்ட்ஸ் யாருமே வந்து இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க பீப்புள் கூட. இந்த பிளேஸ்க்காகவே இந்த பேர்ட்ஸ் பார்க் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இங்கே கிடைச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்கிறேன். இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 6 மெம்பர்ஸை ஒரு கேட்டில் வச்சு லாக் பண்ணிட்டு டிக்கெட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு பேர்ட்ஸ் ஃபுட்டை வந்து நம்ம கையில் கொடுத்துருவாங்க. என்டர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சென்டராக போய் ஹேண்ட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா பேர்ட்ஸ் தானாக வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன அதே மெத்தட் ஃபாலோ பண்ண ஒரு 5 to 6 பேர்ட்ஸ் என் கையில் வந்து உட்காந்தாங்க. இந்த எல்லோ பேர்ட் பார்த்தா யார் மாதிரி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரீஸில் வந்து லீஃப் இல்லாமல் ஒன்லி பிரான்ச்சஸ் மட்டும் இருந்தது பேர்ட்ஸ் உட்காரத்துக்காக. இந்த பிளேஸில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா உங்க கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுவரையும் உங்களுக்கு பேர்ட்ஸ் பிடிக்காது அப்படின்னா இந்த பார்க்குக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கெயின் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேர்ட்ஸ் பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க. இந்த எக்ஸாம்பிள் மூலயமா உங்களால் ஒரு 50% கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 100% உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்க 50% ஆஃப் த பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பஜ்ஜீஸ் வெரைட்டி பேர்ட்ஸ். ஸோ அதனால் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. குட்டி குட்டியாக thousands ஆஃப் பேர்ட்ஸ் இருந்திருப்பாங்க அந்த ஒரு இடத்துலையே. ஸோ அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு கேட்டு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டிக்கெட் செக்கிங் கிடையாது. பிகாஸ் இந்த இடத்துல வந்து நம்ம ஃபுட்டு எதுவும் வாங்க போகிறதில்ல. ஸோ அதனால் டேரெக்டாக நம்ம போகலாம். ஸோ அங்கே ஒரு 15 to 20 மினிட்ஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் போல். பட் நாங்கள் வந்து ஒரு 5 minutes to 10 minutesக்குள்ளே வந்துட்டோம். பிகாஸ் நிறையா பிளேசஸ் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ அதனால் டக்குன்னு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண சில பிஜிஎன் வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து சிக்கன்ஸ்குள்ளே வந்திருக்கோம். ஸோ ஜென்ரல் நாலேஜுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிக்கன் பார்த்தீங்கன்னா பிரம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் தான். பிகாஸ் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதோட வாக் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பிளாக்கை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இதோட நேம் அமெரிக்கன் சில்கி. இது எங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த பேர்டை வந்து வீட்டிலே வளர்க்கலாம் போல். ஸோ அந்தளவு கம்மியான மெயின்டெனன்ஸ் தான் இந்த பேர்ட்ஸுக்கு இருக்குது. ஒருவேளை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தாலும் சேம் ஃபுட் தான் சாப்பிடுவாங்க போல். நான் பார்த்த வரையும் எல்லா சிக்கன்ஸுமே சேம் ஃபுட் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே நிறைய சிக்கன்ஸ் இருக்காங்க. அதில் ஒரே ஒரு சிக்கன் வெரைட்டியோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா பீகாக் மாதிரி இருக்குது. ஸோ அகெயின் ஸ்மால் பேர்டோட வாய்ஸ் கேட்டுச்சு. எங்கே அப்படின்னு திரும்பி பார்த்தா சிக்கனோட ஆப்போசிட் சைட்லேயே இவங்க இருக்காங்க.
ஸோ ஜஸ்ட் இவங்களை நம்ம பார்க்க தான் முடியும், அவங்க கூட நம்மளால் இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ஜோன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ஜோனுக்குள்ளே போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் நம்ம எல்லா விஷயத்தையும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி கவர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகலாம். அகெயின் சிக்கன் தான் ஃப்ரண்ட்டில் இருந்தாங்க. ஸோ சிக்கனை ஒரு ஓவரால் வியூ பார்த்துட்டு உள்ளே போயிட்டேன். எல்லா பிளேஸையும் பார்த்துட்டு ஃபைனலாக தான் நம்ம பீகிள் டாக்ஸ் கூட கொஞ்ச நேரம் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டாக்ஸ் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் கடைசி வரையும் நம்ம டாக்ஸ் கூட விளையாடவே இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து பார்ட் 2ல வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பப்பியை பார்த்துட்டு உள்ளே வரும்போது டக்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஸ்விம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே சூப்பராக இருந்தது. இவங்க பேர் முள்ளெலி. ஸோ நான் பெருசாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் குட்டியாக இருந்தது, நிறையா இருந்தது அங்கே சைட்லலாம். இவங்களுக்கு 5000 ஸ்லீப் ஸ்பைக்ஸ் இருக்கிறனால மார்னிங்லேருந்து ஈவினிங் வரையும் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. நைட் மட்டும்தான் வேண்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டர்ட்டில் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் மெக்சிகோலேருந்து. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் டர்ட்டில். நெக்ஸ்ட்டு ரேபிட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் என்ன நடந்தது அப்படின்றத நீங்களே பாருங்கள். உள்ள விடுவீங்களா? குழந்தைங்கன்னா இந்த பொண்ணு குழந்தையா? இல்ல, it don't come from me and not related to kids. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், தொட்டுட்டு போயிடுவேன். இதுதான் புக்கில் வரும். எது கினி புக்கு? ஏன் அழகா இருக்கு, எலி மாதிரி. எலியா? அழகா இருக்குல்ல. இந்த பேர்டை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆஸ்ட்ரிச்சோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 2 மட்டும் வாக் பண்ணிட்டு இருந்தது, இன்னும் 2 வந்து தூங்கிட்டு இருந்தது. இந்த மொத்த பேர்ட்ஸ் பார்க்லேயுமே எனக்கு எந்த பேர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேர்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேர்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. பிகாஸ் அவ்வளோ க்யூட்டாக இருந்தது இந்த பேர்டு. இவங்க நேம் என்ன அப்படின்றத எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், பட் எங்கேயுமே கிடைக்கல. இந்த வீடியோவில் இந்த ப்ராசஸ் பற்றி நிறையா டைம் சொல்லிட்டேன். ஸோ நீங்களே புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டைமில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து அங்கே திணை கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து சோம்பு கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. என் கையில் 2 பேர்ட்ஸ் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா கையில் வந்து பேர்ட்ஸ் யாருமே வரல அப்படின்றனால என் கையில் இந்த 3வது பேர்டை தூக்கி எங்கள் அம்மா கையில் விட்டேன். அங்கே போ. வீட்டில் இருக்க பட்டு சிட்டுவை அம்மாட்ட கொடுத்தாலே வலிக்குது கடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ பெரிய பேர்டை அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அது எப்படின்னே தெரியல. இந்த பேர்டை கண்டிப்பாக தொட்டுறாதீங்க. பிகாஸ் அதோட பீக் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கடிச்சா வலி தாங்க முடியாது. இன்னும் ஏமல ஏறுறா. ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன கம்பேரிசன் மட்டும் பார்ப்போம். ஸ்மால் பேர்ட்ஸ் அவேரி அப்படின்னு அந்த பிளேஸில் வந்து பஜ்ஜீஸ் தான் மெஜாரிட்டியாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லோ வித் ரெட்டிஷ் கலரில் காம்பினேஷனில் ஒரு பேர்டு இருந்தாங்க. அவங்க தான் இந்த இடத்துல மெஜாரிட்டியாக இருந்தாங்க. இவங்க சாப்பிட்றத விட்டுட்டு என்னோட கையை கடிச்சிட்டு இருந்தாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அண்ட் இன்னொரு பேர்டு வந்து பார்த்தேன், ரெட்டு வித் ப்ளூ கலர் அந்த மாதிரி காம்பினேஷனில் இருந்தாங்க. ஸோ ஒரு பாப்பா ஒரு பேர்டு ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லையா, அதுவுமே கொஞ்சம் லார்ஜஸ்ட் பேர்டு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த அங்கிளோட தொப்பிலேயே 2 பேர்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கு. ஸோ அதெல்லாமே ஃபோட்டோவாக கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது அன்லெஸ் அன்டில் இந்த பேர்டை பார்க்குற வரையும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. நான் பாட்டுக்கு நம்ம சேனலுக்கு தேவையான சில வீடியோஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் இந்த பேர்டு இப்படி பண்ணுச்சு. ஸோ ஏன் பண்ணுச்சு எதுக்கு பண்ணுச்சுன்னே தெரியல. நாங்கள் 2 பேருமே பயந்துட்டு மாற்றி மாற்றி கத்திக்கிட்டோம். ஸோ பதட்டத்தில் அந்த பேர்டு எங்கே போச்சு அப்படின்றத கூட பார்க்கல. டக்குன்னு ஃபோன் எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேன். அங்கே பாரு, நேராக அங்கே ஜூம் பண்ணி பாரு. எங்க அங்கே பாரு, நிறைய இதுவா
கொச்ச கொச்ச கொச்ச. இந்த வீடியோவில் என்னோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.